தொடர்ந்து அதிமுக இன்னைக்கு ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வெளியே போயிருக்காரு காவேரிகள் இடையில. இதை நீங்க அதிமுக சூழல் எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேற்று அதிமுக எல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல ராஜினாமா செய்த 4 பேர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். 20 நாளைக்குள்ள அவங்க ராஜினாமா செய்து சுயநலத்துக்கு இல்ல வேற வேற கதையெல்லாம் சொல்றாங்க. என்ன கதை சொன்னாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்வது தவறு. இதை தாவேக்கா ஊக்கப்படுத்துவது மிக மிக தவறு என்பது எனது கருத்து. வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னதான் பார்க்கணும். அவங்க ராஜினாமா செய்வது நல்லது இல்ல, மக்களுக்கான தீர்ப்புக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி நான் கோயிலுக்குள்ள இருந்தனால எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். விஜய் சந்திச்சிருக்காரு. விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் சந்திப்பது சம்பிரதாயம். ஆனா இது சென்ற ஆட்சி மாதிரி இல்லாம மத்திய மாநில அரசுகளின் உறவை மேம்படுத்தி அது தமிழக மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நான் PM ஸ்ரீயை நாங்க ஏற்பட மாட்டோம், ஏன்னா எங்க கொள்கை முடிவுன்றாரு. இது அரசியல் கொள்கை முடிவு இல்லை, இது ஆட்சியின் கொள்கை முடிவு. அதனால குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை மத்திய அரசு கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்கள் பலன் பெறும் அளவிற்கு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று எனது கருத்து. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. இளைஞர்கள் மீது குறை சொல்வது தவறு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 4 நாட்களுக்கு முன்னால் 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 23 லட்சம் ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்காக பாரத தேசம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாடுகளுக்கு போகும்பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். 18 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி 12 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அது இளைஞர்களை வைத்து இந்த கரப்பாம்பூச்சி சொல்வதை நான் நம்ப மாட்டேன். எதிர்கட்சிகள் சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எத்தகைய சூழ்ச்சிகளை வேணாலும், கரோனாவையே எதிர்கொண்ட பிரதமர் கரப்பாம்பூச்சியை எதிர்கொள்வார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை.